Good morning, students. This is previous slide, example of exogenous antigen. In this section, I talk about antibodies. Antibodies are immunoglobulin protein molecule synthesized on exposure to antigen that can combine specifically with the antigen. ஆன்டிஜனுக்கு அகெயின்ஸ்டாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ரோட்டீன்ஸை ஆன்டிபாடிஸ் அப்படின்னா இம்யூனோக்ளோபுலின்னு சொல்லலாம். எந்த ஆன்டிஜனால் இந்த ப்ரோட்டீன்ஸ் ப்ரொடியூஸ் ஆச்சோ அந்த ஆன்டிஜன் கூட மட்டும்தான் இது ஃபைட் பண்ணும். whenever pathogens enter our body, the B lymphocytes produce an army of proteins called the antibodies to fight with them. pathogens பாடிக்குள்ளே என்ட்ரு ஆனதும் பேத்தோஜனுக்கு அகெயின்ஸ்டாக ஆர்மி ப்ரோட்டீன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். thus they are secrete in responsible to an antigen by the effect of B cells called the plasma cells. ஆன்டிஜனுக்கு அகெயின்ஸ்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய செல்ஸ் நம்ம பி செல்ஸ் அப்படின்னா பிளாஸ்மா செல்ஸ்ன்னு சொல்லுவோம். The antibodies are classified into 5 major categories based on the physiological and biochemical and properties. Antibodies பார்த்தீங்கன்னா மெயினாக 5 classifications இருக்குது. இது எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா அதோடைய ஃபிசியாலஜிக்கல் பயோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்து இதோடைய கிளாசிஃபிகேஷன்ஸ். The first one is immunoglobulin gamma. The another one is immunoglobulin mu. Third one is immunoglobulin alpha, and fourth one is immunoglobulin delta, and finally is immunoglobulin epsilon. This is the classifications of antibodies. Antibodies உடைய கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா, இதோடைய ஃபிசிக்கல் அண்ட் பயோகெமிக்கல் பேஸ் பண்ணி இதோடைய கிளாசிஃபிகேஷன்ஸ். ஸோ ஒவ்வொரு இம்யூனோக்ளோபுலினுக்கும் ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட் ஆகும். இம்யூனோக்ளோபுலின் காமா, இம்யூனோக்ளோபுலின் எப்சிலான், இம்யூனோக்ளோபுலின் டெல்டா, இம்யூனோக்ளோபுலின் மியூ, இம்யூனோக்ளோபுலின் ஆல்ஃபா. இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ இதுதான் அதோடைய கிளாசிஃபிகேஷன்ஸ். ஆன்டிபாடிஸ். In the 1950 experiment by the Porter and Eldman revealed the basic structure of the immunoglobulin. இம்யூனோக்ளோபுலினுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை 1950 ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு பார்த்து எல்ட்மேன் போஸ்டர் இவங்க 2 பேரும் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடைய ஸ்ட்ரக்சர் தான் நம்ம புக்கில் இருக்கிறது, ஒய் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரு. An antibody molecule is Y-shaped structure that comprises of 4 polypeptide chain. First 2 chain இருக்குல்லையா, 2 identical light chains, அதை நம்ம ஷார்ட்டாக எல்ன்னு சொல்லுவோம், of molecular weight 25,000 Dalton. antibodies உடைய மாலிகுல் பார்த்தீங்கன்னா Y ஷேப்பில் இருக்கும். இதை ஆன்டிபாடிஸோடைய ஸ்ட்ரக்சர் நம்மளுடைய புக்கில் இருக்கும், பேஜ் நம்பர் 124. ஸோ ஒய் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் ஆன்டிபாடிஸு. ஸோ இது இம்யூனோக்ளோபுலின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 செயின்ஸால் இது மேடப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய செயின் லைட் செயின் அண்ட் ஹெவி செயின். லைட் செயின் பார்த்தீங்கன்னா 25,000 டால்டன் மாலிகுலர் வெயிட் இருக்கக்கூடியது. ஸோ இதில் எத்தனை அமினோ ஆசிடால் இது மேடப்பாக இருக்குது அப்படின்னா அப்ராக்சிமேட்லியாக வெறும் 244 அமினோ ஆசிடால் மேடப்பாக இருக்குது. செகண்டாக இருக்கக்கூடிய ஹெவி செயின், அதை நம்ம ஷார்ட்டாக ஹெச் செயின்னு சொல்லுவோம். ஹெச் செயினுடைய மாலிகுலர் வெயிட் 50,000 டால்டன். அப்ராக்சிமேட்லியாக இதில் 450 அமினோ ஆசிட் இருக்குது. இதோடைய ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்த்திங்கன்னா ஸோ அதில் ஹெவி செயின் லைட் செயின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த ஒய் ஷேப்பை நமக்கு கொடுக்கறது பார்த்திங்கன்னா ஹெவி செயின். இது அப்படியே ஹெவி செயின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே செப்ரேட்டாக தனியாக டைசல்ஃபைடு பாயிண்டால் ஜாயிண்டாக இருக்கு இல்லையா, ஸோ இது லைட் செயின். ஸோ இந்த ஹெவி செயின் பார்த்திங்கன்னா எத்தனை அமினோ ஆசிடால் மேடப்பாக இருக்குன்னா 450 அமினோ ஆசிடால் மேடப்பாக இருக்கும். லைட் செயின் 214 அமினோ ஆசிடால் மேடப்பாக இருக்கும். ஸோ அந்த லைட் செயினுடைய மாலிகுலார் வெயிட் எவ்வளோ அப்படின்னா
1000 டால்டன் இதோடைய மாலிகுலர் வெயிட்டு. ஸோ ஹெவி செயினுடைய மாலிகுலர் வெயிட் வந்து 50,000 டால்டன். நெக்ஸ்ட், the polypeptide chains are linked together by the disulfide bond. இந்த பாலிபெப்டைட் பாண்டால தான் லைட் செயினும் ஹெவி செயின் எல்லாமே ஒன்னோட ஒன்று ஜாயின் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஜாயிண்டிங் பார்த்தீங்கன்னா 2 சல்ஃபைடு இங்கே டயக்ராம் கொடுத்துருக்கு இல்லையா, ஸோ இதை பாருங்கள், 2 சல்ஃபைடு பாண்டால் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நம்ம டைசல்ஃபைடுன்னு சொல்கிறோம். டைசல்ஃபைடு அப்படின்னா 2 சல்ஃபைடு பாண்டால் ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணியிருக்கு. 1 light chain attached to each heavy chain and 2 heavy chain attached to the other Y-shaped structure. இதில் லைட் செயின் இருக்கு இல்லையா, அந்த லைட் செயின் பார்த்தீங்கன்னா ஹெவி செயின் கூட அட்டாச் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் லைட் செயின். இந்த சைடு ஒரு லைட் செயின், இந்த சைடு ஒரு லைட் செயின் இருக்கும், ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும். இது பார்த்தீங்கன்னா ஹெவி செயின் கூட அட்டாச் ஆகிருக்கும். இங்கே டைசல்ஃபைடு பாண்ட் இருக்கும். ஓகேங்களா, 2 சைடும் ஸோ அட்டாச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஹெவி செயின் இருக்கு இல்லையா, அந்த ஹெவி செயின் ஒன்றோட ஒன்று டபுள் சல்ஃபைடு பாண்ட் வந்து 2 இருக்கும். ஸோ இது 2ஆல் ஜாயின் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹெவி செயின் 2மே சேர்ந்து தான் நம்மளுக்கு ஒய் ஷேப்டான ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து கொடுக்குது. ஹென்ஸ் அண்ட் ஆன்டிபாடிஸ் இஸ் ரெப்ரசன்டட் பை H2L2. H2 அப்படின்னா ஹெவி செயின், 2 ஹெவி செயின்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எல் செயின் அப்படின்னா 2 லைட் செயின்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு, த ஹெவி செயின்ஸ் ஹாவ் எ ஃப்ளெக்சிபிள் ஹிஞ்ச் ரீஜியன்ஸ் அட் த அப்ராக்சிமேட் மிடில். இப்போ 2 ஹெவி செயின்ஸும் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், வளையக்கூடியதாக இருக்கக்கூடியது. இது 2ம் ஜாயின் பண்ணியிருக்கிறது. இதில் each chain L and H has 2 terminal. இப்போ லைட் செயின் ஹெவி செயின் இருக்குது இல்லையா, இது 2த்துலேயும் பார்த்தீங்கன்னா 2 டெர்மினல் இருக்கும். இங்கே ஒரு டெர்மினல், இங்கே ஒரு டெர்மினல் இருக்கும். there are C terminal carboxylate. இப்போ பார்க்கும்போது 2 டெர்மினல்லுமே இங்கே கீழே இருக்கிறது இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா கார்பாக்சில் குரூப் இருக்கக்கூடிய டெர்மினல். இந்த சைடு மேலே லைட் ஸ்கை ப்ளூ கொடுத்துருக்கோம் இல்லையா, இது வந்து அமினோ குரூப் இருக்கக்கூடியது, என் டெர்மினல்னு சொல்லுவாங்க. இங்கே மேலே இருக்கக்கூடிய 2 ரீஜியனுமே பார்த்திங்கன்னா இது என் டெர்மினலு. என் டெர்மினல் அப்படின்னா அமினோ டெர்மினல். ஓகேங்களா, கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா கார்பாக்சிலிக் குரூப் இருக்கிறது. இங்கே ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இதில் கார்பாக்சிலிக் குரூப் இருக்கிறது. இங்கே வி கொடுத்துருக்காங்கன்னா வேரியபிள் ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆகுன்னு அர்த்தம். they have the variable V region at one end and a much larger constant C region at other end. இப்போ வேரியபிள் ரீஜியன் எது கூட ஜாயிண்டாக இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய ரீஜன். கான்ஸ்டண்ட்னா எப்போவுமே மாறவே மாறாத ஸ்ட்ரக்சர், ஒரே மாதிரி தான் இருக்கக்கூடியது. ஸோ இது கூட வந்து அட்டாச் ஆகிருக்கு. ஆன்டிபாடிஸ் ரெஸ்பாண்டிங் த டிஃப்ரெண்ட் ஆன்டிஜென்ஸ் ஹாவ் வெரி டிஃப்ரெண்ட் region but the C regions are the same in all antibodies. C regions மட்டும் எல்லா ஆன்டிபாடிஸ்லையுமே பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஸோ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், இதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆகாது. ஆனால் வேரியபிள் ரீஜியன் பார்த்திங்கன்னா எல்லா ஆன்டிபாடிஸ்லையும் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஆன்டிஜனை டிபெண்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு, in each arm of the monomer antibodies, the V region of the heavy and light chains combine to form an antigen binding site shaped to fit a specific antigenic determinant. இதில் மோனோமர் ஆன்டிபாடி அப்படின்னா ஒரே ஒரு ஆன்டிபாடிஸில் பார்த்திங்கன்னா வி ரீஜியன் இருக்கும். வி ரீஜியன்ஸ் அப்படின்னா வேரியேஷன் ஆகக்கூடிய ஒரு ரீஜியன்ஸ், ஒரே மாதிரி இருக்காது, சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு ரீஜியன். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஹெவி செயின் அண்ட் லைட் செயின் கூட வந்து கம்பைன் ஆகிருக்கும். இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா ஆன்டிஜன் வந்து பைண்ட் ஆக போகுது. பைண்டிங் சைட் ஷேப்டு த ஃபிட் ஏ ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜெனிக்
டிட்டர்மினன்ட். வெளியிலேருந்து வரக்கூடிய ஆன்டிஜன் கூட ஃபைட் பண்ணணும் அப்படின்னா இந்த வேரியபிள் ரீஜியன் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த ஆன்டிஜன் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியான ஷேப் இருந்தால் தான் இதால் போயிட்டு அது கூட பைண்ட் பண்ண முடியும். இது வந்து ஒரு ஆன்டிஜன். இது வந்து ஆன்டிஜன் வந்து பைண்டிங் பண்ணக்கூடிய சைட்டு, ஆன்டிஜன் பைண்டிங் சைட்டுன்னு இருக்கும். ஸோ இதோடைய ஸ்ட்ரக்சர் மட்டும் எல்லா ஆன்டிபாடிக்குமே வந்து வேரி ஆகும். எதை டிபெண்ட் பண்ணி இது இருக்குது அப்படின்னா எது மாதிரியான ஆன்டிஜன் வந்திருக்கோ அது சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய எபிடோப்பை பொறுத்து இதோடைய வேரியேஷன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வேரியபிள் ரீஜன் இருக்கு இல்லையா, ஸோ இது போயிட்டு ஃபிட்டாக இது கூட ஆன்டிஜன் கூட பைண்ட் பண்ணால் மட்டும்தான் ஆன்டிஜனை கில் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு consequently each antibody's monomer has two such antigen binding regions. ஆன்டிபாடிஸில் பார்த்தீங்கன்னா மோனோமரில் 2 ஆன்டிஜன் பைண்டிங் ரீஜியன்ஸ் இருக்கும். இங்கே ஒரு ஆன்டிஜன் பைண்டிங் ரீஜியன்ஸு ரைட் சைடு ஒன்று லெஃப்ட் சைடு ஒன்றுன்னு சொல்லிட்டு 2 ரீஜியன்ஸ் இருக்கும். அடுத்தது the C region that form the stem of the antibody's monomer determine the antibody class and serve the common function all antibodies. C regionsல மட்டும் பார்த்தீங்கன்னா அதோடைய ஸ்டெம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடியது அந்த கார்பாக்சிலிக் ரீஜியன்ஸு, அது எப்பவுமே மாறவே மாறாது. ஸோ இதை பொறுத்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன்ஸில் நிறைய அந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்ல ஆல் ஆன்டிபாடிஸோடைய. ஸோ இந்த சி ரீஜியன்ஸ் வச்சு தான் நம்ம ஆன்டிபாடி என்ன கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஆன்டிபாடிஸில் வந்து மியூ, காமா, டெல்டா இது மாதிரி நிறையா வேரியேஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா, நிறைய டைப்ஸு. ஸோ வந்து அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா சி ரீஜனை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த சி ரீஜியன்ஸுடைய ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா எல்லா ஆன்டிபாடிஸ்லையுமே காமனான ஃபங்க்ஷன் செய்யக்கூடியதாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஆன்டிபாடிஸோடைய ஃபங்க்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். The functions of the immunoglobulin are agglutination, precipitation, absonizations and neutralizations. இதோடைய பிக்சர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு அக்ளூட்டினேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா பிரிஞ்சு போகிறது, ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரெண்டுமே சேர்ந்து. இந்த அக்ளூட்டினேஷன்ஸ் நம்ம லாஸ்ட் இயரில் நம்ம பிளட் குரூப் செஞ்சு பார்த்துருப்போம். அதில் பார்த்துருப்பீங்க அக்ளூட்டினேஷன்ஸ் எப்படி நடந்திருக்குன்னு. ஆன்டி சீரம் வந்து நம்மளுடைய பிளட் குரூப்பில் ஆட் பண்ணும்பொழுது நம்ம வந்து இப்போ ஏ ஆன்டிஜன் இருக்கும் அப்படின்னா அதில் ரியாக்ஷன்ஸ் நடந்துருந்துச்சுன்னா ஏபிஓன்னு சொல்லிட்டு நம்ம டிவைட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதில் ஒவ்வொரு ட்ராப் நம்ம பிளட் வச்சுருப்போம். ஆன்டி சீரம் ஆட் பண்ணும்பொழுது ஏவில் ரியாக்ஷன் நடந்துருந்துச்சுன்னா நம்ம ஏ பிளட் குரூப்பு, பியில் நடந்துச்சுன்னா பி பிளட் குரூப், இது மாதிரி பார்த்தோம். அப்போ அதில் அக்ளூட்டினேஷன் சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒன்று காமிச்சிருப்பேன். அதில் என்னென்னா பிளட்டு வந்து ஃபுல்லாகவே பிரிஞ்சு போயிருக்கும். இன்னும் பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் கேர்டு பார்த்துருப்பீங்க இல்லையா, மில்க்கு வந்து கேர்டாக கன்வெர்ட் ஆகும்பொழுது ஸோ அது எப்படி இருக்கோ அதை நம்ம அக்ளூட்டினேஷன் சொல்லுவோம். ஸோ இது மாதிரி பாக்டீரியா நம்ம பாடிக்குள்ளே என்ட்ரான பாக்டீரியாவோ வைரஸோ நம்மளுடைய ஆன்டிபாடி அது கூட ரியாக்ட் பண்ணி அதை வந்து அக்ளூட்டினேஷன்ஸாக மாற்றும். நெக்ஸ்ட்டு அடுத்த ஃபங்க்ஷன் வந்து ப்ரிசிபிடேஷன்ஸ் அப்படின்றது வீழ்படிவுன்னு சொல்லுவோம். இப்போ கெமிஸ்ட்ரி ப்ராக்டிக்கலில் செஞ்சுருப்பீங்க, சம் கெமிக்கல்லாம் ஆட் பண்ணும்பொழுது கீழே வந்து ப்ரிசிபிடேஷன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு ரிசல்ட்டெல்லாம் எழுதியிருப்பீங்க இல்லையா, மாவு மாதிரி கீழே படிஞ்சிருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம பாடிக்குள்ளே என்ட்ரான ஒரு ஆன்டிஜன் கூட நம்ம ஆன்டிபாடி ஃபைட் பண்ணி ஸோ ப்ரிசிபிடேட்டாக மாற்றி வெளியில் அனுப்போம். நெக்ஸ்ட் வந்து நியூட்ரலைசேஷன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம பாடிக்குள்ளே என்ட்ரான பாக்டீரியாவோ இல்லை வைரஸோ பேத்தோஜன்ஸோடைய டாக்ஸிக்கை வந்து சமநிலைப்படுத்தி அனுப்புறது, இதான் நம்ம நியூட்ரலைசேஷன் சொல்லுவோம். அந்த டாக்ஸிக் நம்மளை அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு மாற்றி அனுப்புறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்சனைசேஷன் அப்படின்றது. ஆப்சனைசேஷன் அப்படின்னா வந்து உள்ள என்ட்ரான பேத்தோஜென்ஸை கில் பண்ணி நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இம்யூன் செல்ஸ் வந்து மேலே வந்து பூசிட்டு போயிடும். ஃபுல்லாக பெயிண்ட்டு வந்து நம்ம ஒரு ஸ்டோனுக்கு மேலே அடித்தா எப்படி இருக்கும், ஸோ அது மாதிரி அந்த ஆன்டிஜனை ஃபைட் பண்ணி கில் பண்ணி ஸோ வந்து இம்யூன் செல்ஸு அது மேலே வந்து ஒரு பெயிண்ட் மாதிரி மேலே
தடவி அப்ளை பண்ணிட்டு போவோம். ஸோ அதான் வந்து ஆப்சனைசேஷன் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து 5 மார்க் கொஷின்ஸு. இந்த ஆன்டிபாடின்றது இது வந்து பப்ளிக்கில் ப்ரீவியஸ் போர்ஷன்ஸில் கேட்ட கொஷின்ஸு. இது ஓல்டு சிலபஸில் இருக்கிறது. ஸோ ஆன்டிபாடிஸ் அப்படின்னு கேட்கும்போது நம்ம எதோடைய ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணணும் அப்படின்னா இம்யூனோகுளோபுலினுடைய ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இம்யூனோகுளோபுலினுடைய ஸ்ட்ரக்சர் புக்கில் இருக்க இந்த டயக்ராம் நீங்கள் ட்ரா பண்ணால் போதுமானது. ஸோ நான் இன்னொரு டயக்ராம் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ வந்து உங்களுக்கு செயினுடைய வேரியேஷன் காமிக்கணுன்றதுக்காக தான் இதை நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் ட்ரா பண்ணணும்னு அவசியம் இல்லை, புக்கில் இருக்க இந்த டயக்ராம் ட்ரா பண்ணாலே போதும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்க உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு அப்படியே விட்டுறாதீங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அந்த ஒய் ஷேப் வந்து கரெக்டாக வரணும். ஃப்ரீயாக இருக்க டைமில் இதை ட்ரா பண்ணி பாருங்கள். இதோடைய டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஷார்ட் ஆன்சரில் கேட்பாங்க. ஸோ இதோடைய பார்ட்ஸும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், டயக்ராமும் ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். இந்த டயக்ராம் வச்சு தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷனே இருக்கும். ஸோ டயக்ராமை ட்ரா பண்ணி பார்ட்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆன்டிபாடிஸோடைய ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஷார்ட் ஆன்சரில் கேட்கலாம். அந்த ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் எழுதினா போதும். இந்த டயக்ராம்லாம் ட்ரா பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இந்த டயக்ராம் நான் கொடுத்துருக்கேன். Antigen and antibody interactions. The reactions between an antigen and antibody is the basis for the humoral immunity or antibody mediated immunity. ஆன்டிஜன் ஆன்டிபாடியோடைய ரியாக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமோரல் இம்யூனிட்டி மூலிமா நடக்கலாம். ஹியூமோரல் அப்படின்னா திரவ வழி அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டிபாடி மீடியேட்டட் அப்படின்னா செல் வழி அப்படின்னு சொல்லுவோம். செல் வழி மூலமாக பார்த்தீங்கன்னா அதாவது எதிர்பொருள் வழி அப்படின்னு சொல்லலாம். அது மூலயமா வந்து ரியாக்ஷன்ஸ் நடக்கும். த ரியாக்ஷன்ஸ் பிட்வீன் ஆன்டிஜன் ஆன்டிபாடி அக்கர் இந்த 3 ஸ்டேஜஸ். ஆன்டிஜன் ஆன்டிபாடியோடைய ரியாக்ஷன்ஸ் வந்து 3 ஸ்டேஜஸில் நடக்கும். ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் தான் என்னென்னா வெளியிலேருந்து வரக்கூடிய பேத்தோஜனும் நம்ம பாடியில் செக்ரீட் ஆகக்கூடிய ஆன்டிபாடிஸும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஃபைட் பண்ணுது இல்லையா. ஸோ அதை தான் நம்ம ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் சொல்கிறோம். During the first stage, the reaction involved the formation of antigen antibody complex. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன நடக்கும் அப்படின்னா ஆன்டிஜனும் ஆன்டிபாடி இன்வால்வ் ஆகும், ரெண்டும் ஒன்று சேரும். ஸோ ஒன்று சேரும்போது அது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும், ஒன்றோட ஒன்று சேர்ந்து இருக்கிறது. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட், த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் லீட் டு விசிபிள் ஈவெண்ட்ஸ் லைக் precipitations and agglutinations. ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரெண்டுமே ஒன்றோட ஒன்று மீட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா ஒன்று ப்ரிசிபிட்டேஷனாக இருக்கும், இல்லை அக்ளூட்டினேஷனாக இருக்கும். இது விசிபிளாக இருக்கும், நம்மளால் பார்க்க முடியும். நம்ம பிளட் குரூப் செஞ்சுருப்போம் இல்லையா லாஸ்ட் இயர், அதில் அக்ளூட்டினேஷன்லாம் நம்ம பார்த்துருப்போம். ப்ரிசிபிட்டேஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் கெமிஸ்ட்ரியில் ஏன்னா கெமிக்கல் ஒன்றோட ஒன்று ஆட் பண்ணும்போது ஃபார்ம் த ப்ரிசிபிட்டேஷன்ஸ் அப்படின்னு எழுதியிருப்பீங்க இல்லையா, ப்ரிசிபிட்டேஷன் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதே மாதிரி தான் ஆன்டிஜனும் ஆன்டிபாடியும் ஒன்றோட ஒன்று மீட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அங்கே ரியாக்ஷன்ஸ் நடக்கும். அந்த ரியாக்ஷன் நடந்திருக்குன்றது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னா ஒன்று அக்ளூட்டினேஷன் ஃபார்ம் ஆகிருக்கும், அப்படின்னா ப்ரிசிபிட்டேஷன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஒப்பனைசேஷன்ஸு, இது மாதிரி நிறைய நியூட்ரலைஸ் ஆகிருக்கிறது. ஸோ இது மாதிரி ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். The final stage include the destructions and antigen or the neutralization. கடைசியாக என்ன நடக்கும் அப்படின்னா அதோடைய டாக்ஸிக் இருக்கு இல்லையா, அந்த டாக்ஸிக்கை வந்து நியூட்ரலைஸ் பண்ணி விட்டுரும். ஸோ அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டாக்ஸிக்கை நம்மளை அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு. இதில் ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள், ஒன்றோட ஒன்று போயிட்டு ஜாயின் பண்ணுறது. இப்போ வெளியில் அந்த ஒய் ஷேப்பில் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஆன்டிபாடி. இப்போ தான் நம்ம ஆன்டிபாடியோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், ஒய் ஷேப்பில் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதான் இது. இந்த ஆன்டிபாடி பார்த்திங்கன்னா ஆன்டிஜன் கூட வந்து ஃபைட் பண்ணுது. ஆன்டிஜன்றது இப்போ ஒரு வைரஸை சொல்லலாம். இந்த வைரஸ் கூட போய் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ஒன்று சேர்ந்து ஃபைட் பண்ணுது இல்லையா. ஸோ இது ஃபைட் பண்ணும்பொழுது இதில் இருக்கக்கூடிய டாக்ஸிக்கெல்லாம் வந்து இது ரிமூவ் பண்ணி எடுத்துச்சு அப்படின்னா நியூட்ரலைஸ் ஆக்கிடும். ஓகே, அது வெளியில் இருக்கக்கூடிய டாக்ஸிக் எல்லாத்தையும் இது என்ன பண்ணிடுது, நியூட்ரலைஸ் பண்ணி விட்டுருது. நெக்ஸ்ட் அக்ளூட்டினேஷன் அப்படின்னா ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று அப்படியே ஒட்டிக்கும், கிளம்பிங் ஆகிருக்கும். ஸோ இதுதான் நம்ம அக்ளூட்டினேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரிசிபிட்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிஜன் ஆன்டிபாடி எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு பவுடர் ஃபார்ம் மாதிரி மாறி இருக்கிறது. ஸோ ப்ரிசிபிட்டேஷன். அதுக்கப்புறம் காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம். ஸோ எப்படி வந்து
காம்ப்ளிமெண்ட் ஒரு ஆன்டிஜன் கூட வந்து ஆன்டிபாடி போயிட்டு ஃபைட் பண்ணுது அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பாகோசைட்டோசிஸ், இது நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்லேயே பார்த்துருக்கோம். நம்மளுடைய மேக்ரோஃபேஜஸ் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த ஆன்டிஜென்ஸை வந்து அப்படியே கேப்சர் பண்ணி இன்டேக் பண்ணி அதை டைஜஷன் பண்ணி வெளியில் அனுப்புறதுன்னு பார்த்துருக்கோம். இன்ஃப்ளமேஷன்ஸ் அப்படின்னா வீங்கி இருக்கக்கூடிய ஒரு இடம். இப்போ இன்ஜுரி ஏன்னா காயம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சைட்டோகைனின் இது மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அது சரி இங்கே வந்து ஹிஸ்டமின், செரட்டோனின் அப்படின்ற கெமிக்கல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பி அந்த பிளட் வெசல்ஸ் மூலமா போயிட்டு டேமேஜ் ஆகிருக்கிறத போய் சரி பண்ணும். ஸோ இன்ஃப்ளமேஷன் ஆகிட்டு அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ் நடக்கும். செல் ஐசிஸ்னால் வந்து ஒரு செல்லை போயிட்டு எப்படி கில் பண்ணுது அப்படின்றது எல்லாமே ஆன்டிஜன் ஆன்டிபாடியோடைய இன்ட்ராக்ஷன்ஸ், அதோடைய ஃபங்க்ஷன்ஸு. Binding force of antigen and antibody reactions. The binding force between antigen and antibody is due to 3 factors. Antigen antibody ரெண்டும் பைண்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபேக்டர்ஸ்னால தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. There are the closeness between the antigen and antibody, non-covalent bond, intramolecular forces, affinity of the antibody. இதில் இதோடைய க்ளோஸ்னஸ் ஆன்டிஜனும் ஆன்டிபாடியும் க்ளோஸாக இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இன்ட்ராக்ஷன்ஸ் நடக்கும், பைண்ட் பண்ண முடியும். ஸோ இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா நான் கோவலன்ட் பாண்டு, அப்படின்னா அதுக்கு இன்ட்ராமாலிகுலர் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க, அதோடைய அஃபினிட்டி. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அது க்ளோஸாக இருக்கிறது. வென் ஆன்டிஜென்ஸ் அண்ட் ஆன்டிபாடி ஆர் க்ளோஸ்லி ஃபிட்டட், தி ஸ்ட்ரென்த் ஆஃப் த பைண்ட் இஸ் கிரேட். ஆன்டிஜனும் ஆன்டிபாடி ரொம்ப க்ளோஸாக ஃபிட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதோடைய பைண்டிங் அது ஃபைட் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா ரொம்ப கிரேட்டாக இருக்கும் அதோடைய ரியாக்ஷன்ஸு. வென் தி ஆர் அப்பார்ட் பைண்டிங் ஸ்ட்ரென்த் இஸ் லோ. இதுவே வந்து ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதால் சரியாக ஃபைட் பண்ண முடியாது. ஸோ அதோட ஃபைட்டிங் ஸ்ட்ரென்த் பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக தான் இருக்கும். த பாண்ட் தட் ஹோல்ட் த ஆன்டிஜன் to antibody combining site are all non-covalent in nature. Antigen antibody இது ரெண்டுத்தையும் இப்போ ஹோல்டு பண்ணக்கூடியது, ரெண்டுத்தையும் சேர்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா அதோடைய கம்பைனிங் சைட் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா நான் கோவலன்ட் பாண்ட் இன் நேச்சராக தான் இருக்கும். This include a hydrogen bond and electrolytic bond, van der Waals force of hydrophobic bond. ஸோ இதுக்கு முன்னாடி ஆன்டிஜன் ஆன்டிபாடி இது ரெண்டுமே ஒன்று சேர்ந்து இது ஹோல்டு பண்ணணும் அப்படின்னா என்னென்ன பாண்டெல்லாம் இருக்குன்னா ஹைட்ரஜன் பாண்டு இருக்கணும், எலக்ட்ரோலைட்டிக் பாண்டு, van der Waals, ஸோ ஹைட்ரோஃபோபிக், இது மாதிரி ஏன்னா ஒரு பாண்டால் ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணியிருக்கும். ஆன்டிபாடி அஃபினிட்டி இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் பிட்வீன் a single antigenic determine and the single combining site of the antibody. ஆன்டிஜன் ஆன்டிபாடி இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று ரொம்ப அஃபினிட்டியாக இருக்கும்போது, ரொம்ப சேர்ந்து இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அதோடைய ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கக்கூடியதாக இருக்கும். த சீஃப் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆன்டிஜன், இதோடைய ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸுடைய அப்ளிகேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ் ஆர் டு த டிட்டர்மின் த பிளட் குரூப் ஆஃப் ஃபார் டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ், to study of the serological ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளட் குரூப் பார்த்துருப்போம். பிளட் குரூப்போடைய ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ் பார்க்கும்போது தான் நம்மளால் பிளட் குரூப் வந்து டிட்டர்மின் பண்ண முடியும். இது எதுக்காக அப்படின்னா பிளட் வந்து டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ் பண்ணுறதுக்கு பிளட் குரூப் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு வந்து இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டடி ஆஃப் த செராலஜிக்கல் அசஸ் ட்ரீட்மெண்ட்டு ஆஃப் த எக்ஸ்போஷர் டு த இன்ஃபெக்ஷன்ஸ் ஏஜென்ட். ஏதாவது நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ஏஜென்ட் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த மைக்ரோ ஆர்கானிசத்துடைய ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸ் ஏதாவது நம்ம பாடிக்குள்ளே வந்திருந்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா அந்த டு டெவலப் த இம்யூனோ அசே ஃபார் த quantifications of various substance to determine the presence or absence of the proteins in serum and determine the characteristic of the certain immunodeficiency disease. நம்ம பாடிக்குள்ளே வேறு ஏதாவது சப்ஸ்டன்ஸ் வந்திருக்கா, அதோடைய குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். அது மாதிரி ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்மளுடைய சீரமில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கா இல்லை ஆப்சென்ட்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கும் இது நம்ம யூஸ் பண்ணலாம். அது மாதிரி இம்யூனோ டிஃபிஷியன்சி டிசீஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு அனலைஸ் பண்ணுறதுக்கும் இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. In this slide I explain different types of antigen and antibody reactions.
precipitants அப்படின்றது வீழ்படிவு அப்படின்னு சொல்லலாம். The reactions between soluble antigen and antibody leads to visible precipitate formations, which is called the precipitant reactions. Antibodies that bring about the precipitate formations reaching with the antigens are called the precipitants. Antigen antibody உடைய reactions நடக்கும்போது அங்கே சாலிபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஆன்டிபாடி கூட ஃபைட் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா ப்ரிசிபிடேட் ஃபார்ம் ஆகிறது ரொம்ப பார்க்க முடியும், விசிபிளாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ப்ரிசிபிட்டின் ரியாக்ஷன்னு சொல்லுவோம். ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரியாக்ட் பண்ணுது. அப்போ ப்ரிசிபிட்டின்ஸ் ஃபார்ம் ஆச்சு, அந்த விசிபிளாக இருக்குது ப்ரிசிபிட்டின்ஸ் அப்படின்னா அது பேர் ப்ரிசிபிட்டின் ரியாக்ஷன்னு சொல்லுவோம். ஆன்டிபாடிஸ் தட் பிரிங் அபவுட் த precipitate formations on reacting with the antigen are called the precipitants. அதாவது இந்த precipitate எது ஃபார்ம் பண்ணுதோ அதை நம்ம precipitin அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு another one is agglutinin. Whenever a particulate antigen interact with its antibody, it would result in clumping or agglutinations of the particulate antigens, which is called the agglutination reactions. The antibody involved in the bringing about agglutinations reaction is called the agglutins. Agglutin அப்படின்னா என்ன அப்படின்னா ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று ஃபைட் பண்ணி கிளம்பிங் ஆகிறது, ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறது. பார்க்குறது கேர்டு லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். ஸோ ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஜெல்லி பார்த்துருப்பீங்க இல்லையா, வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. ஸோ அது மாதிரி ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணி இருக்கிறது தான் நம்ம அக்ளூட்டினேஷன் சொல்லுவோம். அப்படின்னா கிளம்பிங்னு சொல்லலாம். ஸோ டஸ்ட்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆன்டிஜென்ஸு அது போயிட்டு நம்மளுடைய ஆன்டிபாடி கூட ஃபைட் பண்ணும்பொழுது அக்ளூட்டின் ஃபார்ம் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். இந்த அக்ளூட்டினேஷன்ஸை பண்ணக்கூடிய அந்த அக்ளூட்டினேஷன் ரியாக்ஷனுக்கு காரணமாக இருக்கிறத நம்ம அக்ளூட்டின் அப்படின்னு சொல்லுவோம். Opsonizations are enhanced attachment in the process by which a pathogen is marked of injections and destructions by a phagocyte. The opsonization involved the binding of the opsonin antibody receptor on the pathogen cell membrane. After the opsonin binding the membrane, phagocytes are attract to the pathogen. So opsonizations is the process in which the pathogens are coated with the substance called the opsonin. The marking the pathogens out the destructions by the immune system. The result is much more efficient the phagocytosis. Opsonizations அப்படின்றது என்ன அப்படின்னா ஏதாவது பேத்தோஜன்ஸ் நம்ம பாடிக்குள்ளே என்ட்ரி ஆகிருக்கும். அந்த பேத்தோஜன்ஸை நம்ம இம்யூன் செல்ஸுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஆன்டிஜென்ஸ் மேலே ஒரு கோட்டிங் கொடுக்கும். அந்த கோட்டிங் தான் நம்ம ஆப்சனைசேஷன்னு சொல்கிறோம். ஸோ அது மேலே வந்து பெயிண்ட் மாதிரி ஒரு கோட்டிங்கை கொடுக்குது. அது பேர் தான் நம்ம ஆப்சனின் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆப்சனின் மேலே என்ன இருக்கும் அப்படின்னா ரிசப்டார்ஸ் இருக்கும் அந்த செல்ஸுக்கு மேலே. இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த பேத்தோஜனுடைய செல் மெம்பரேன் இருக்கு இல்லையா, அது மேலே வந்து ஒரு பெயிண்டிங் மாதிரி ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு ரிசப்டாரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாகோசைட்டோசிஸ் பண்ணக்கூடிய செல்ஸு அதை பார்த்ததுமே அட்ராக்ட் ஆகிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த செல்ஸை போய் கில் பண்ணும். ஸோ அந்த ஆப்சனைசேஷன்ஸ் இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா பேத்தோஜன்ஸ் மேலே கோட் கொடுத்துருக்கோம். அது பேர் ஒப்பானிசேஷன் சொன்னேன். ஸோ இந்த செல்ஸை பார்த்ததுமே நம்ம மேக்ரோஃபேஜஸோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா பாகோசைட்டோசிஸ்னால் என்னென்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். செல் ஈட்டிங்னு சொல்லுவோம். அதாவது பேத்தோஜன்ஸை நம்மளுடைய இம்யூன் செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டேக் பண்ணி அதை டைஜஷன் பண்ணி வெளியில் அனுப்புறது. ஸோ இந்த ஆப்சனைசேஷன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு செல்ஸை பார்த்திங்கன்னா நம்மளுடைய இம்யூன் செல்ஸை வந்து பாகோசைட்டோசிஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய டாக்ஸிக் எல்லாமே ரிமூவ் பண்ணி வெளியில் அனுப்புறத வந்து ஆப்சனைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Neutralizations. The neutralization reactions are the reactions of the antigen and antibody that involved the eliminations of the harmful effect of the bacterial exotoxins or a virus by the specific antibodies. This neutralization substance antibodies are known as the antitoxins.
This specific antibodies is produced by the host cells in response to a bacterial exotoxins or the corresponding toxide. நியூட்ரலைசேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம பாடிக்குள்ளே என்ட்ரான ஒரு ஆன்டிஜென்ஸை வந்து பார்த்திங்கன்னா அதோடைய டாக்ஸிக்கை நடுநிலைப்படுத்துறது தான் நம்ம நியூட்ரலைசேஷன் சொல்கிறோம். அதோடைய டாக்ஸிக்கை நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல். ஸோ இப்போ நம்ம பாடிக்குள்ளே என்ட்ரான அந்த ஆன்டிபாடி இருக்கு இல்லையா, அது கூட நம்மளுடைய ஆன்டிஜென் கூட நம்ம ஆன்டிபாடி போயிட்டு இன்வால்வ் ஆகி அதை ஃபைட் பண்ணி அந்த பாக்டீரியாவோ இல்லை வைரஸோ அது மேலே இருக்கக்கூடிய டாக்ஸிக்கு பாக்டீரியா அப்படின்னா வைரஸ் அதோடைய மெம்பரேன் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிருக்கக்கூடிய டாக்ஸிக்கை நம்ம எக்ஸோடாக்சிக்னு சொல்லுவோம். அந்த எக்ஸோடாக்சிக்கை நம்ம ஆன்டிபயோட்டிக் போயிட்டு நியூட்ரலைஸ் பண்ணி அது வெளியில் வந்து அனுப்பும். ஸோ இது வந்து நம்ம நியூட்ரலைசேஷன் சொல்கிறோம். திஸ் நியூட்ரலைசேஷன் சப்ஸ்டன்ஸ் ஆன்டிபாடிஸ் ஆர் நோன் அஸ் த ஆன்டிடாக்சின்ஸ். இது பண்ணி நடுநிலைப்படுத்தி வெளியில் அனுப்புது இல்லையா, ஸோ இது ஆன்டிடாக்சிக்ஸ்ன்னு சொல்லுவோம். த ஸ்பெசிஃபிக் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பை த ஹோஸ்ட் செல்ஸ். நம்மளுடைய ஸ்பெசிஃபிக்கான ஆன்டிபாடி அதாவது எக்ஸோடாக்சின்ஸ் இது வந்து யார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹோஸ்ட் செல்ஸ் தான் இது வந்து ரெஸ்பான்ஸ் எடுத்துக்குது. ஸோ இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த பார்ட்டில் பார்த்த வீடியோவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ் வந்து இது ஒரு 5 மார்க் கொஷின்ஸ். ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு ஷார்ட் ஆன்சரில் கேட்கலாம். பைண்டிங் ஃபோர்ஸ் ஆஃப் ஆன்டிஜன் ரியாக்ஷன்ஸ் வந்து ஷார்ட் ஆன்சரில் வர்றதுக்கு பாசிபிள்ஸ் இருக்குது. அந்த ப்ரிசிபிட்டேஷனு, அக்ளூட்டினேஷன்ஸு, அதுக்கப்புறம் ஆப்சனைசேஷன்ஸ், நியூட்ரலைசேஷன்ஸ் இது எல்லாமே நமக்கு ஷார்ட் ஆன்சரில் கேட்பாங்க. சப்போஸ் ஷார்ட் ஆன்சர் வரல அப்படின்னா 5 மார்க்கில் வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ இந்த கொஷின்ஸுக்கு நம்ம இந்த டயக்ராம் ட்ரா பண்ணி அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய புக்கில் இருக்கும். இந்த இமேஜ் இருக்கும். பேஜ் நம்பர் வந்து 125ல். ஸோ இதை ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க.